அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும். இந்த பரிகாரம் நம்ம எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம். ஏன்னா 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரே இருக்குது. அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யலாம். அல்லது நீங்கள் மாலை 6 மணிக்கு முருகருக்கு வழிபாடு செய்யும்போது, செவ்வாய்க்கிழமை பூஜை செய்யும்போது அப்போது கூட நீங்கள் இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் அப்போ பண்ணலாம் அப்படின்னா கூட, நான் செவ்வாய் ஹோரையில் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் செவ்வாய் ஹோரையில் இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரை இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 3 பொருள் தான். இந்த பொருள் மட்டும் இருந்தால் போதும், நமக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க, அல்லது செம்பருத்தி பூ. செவ்வாய்க்கிழமை தினத்தன்று சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ அதை நீங்கள் சுவாமிக்கு வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நமக்கு, அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 6 முறை 21 முறை 27 முறை சொன்னால் கூட போதும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வழிபாடு செய்துட்டு ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுலில் நல்லா மஞ்சள் தடவிட்டு கல்லுப்பு புதிதாக ஒரு பாக்கெட் வாங்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற கல்லுப்பு நம்ம பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் கல்லுப்பு தனியாக வச்சுருக்கிற ஒரு பாக்கெட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது புதிய பாக்கெட்டாக நீங்கள் இருக்கணும். அந்த கல்லுப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பில் போயிட்டு நம்ம எடுக்கக்கூடாது. புதிதாக இருக்கிற கல்லுப்பு பாக்கெட்டில் கொஞ்சமாக நீங்கள் ஒரு கண்ணாடி பவுலில் நிரப்பிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பொருள் முக்கியமாக பொருள் வைக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் இல்லாத பட்சத்தில் சுக்கு துண்டு வைக்கணும். குண்டு மஞ்சள் இருந்தால் குண்டு மஞ்சள் கூட வச்சுக்கலாம். விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் அல்லது சுக்கு துண்டு, இந்த 3ல் எது உங்ககிட்ட இருக்குதோ அதை நீங்கள் உங்கள் உள்ளங்கைக்குள்ளே முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வேண்டிட்டு, உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கல்லுப்பில் அந்த மஞ்சளோ அல்லது சுக்கு துண்டோ வச்சுருங்க. அடுத்து ஒரு நாணயம் ஒன்று வேண்டும். அது ₹1 நாணயமாக இருக்கலாம், ₹10 நாணயமாக இருக்கலாம், அல்லது ₹5 நாணயமாக இருக்கலாம், ₹2 நாணயம் கூட நம்ம வைக்கலாம். ஒரே ஒரு நாணயம் ஒன்று தேவை. அந்த நாணயத்தை உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு ஏதேனும் ஒரு நாமம் சொல்லலாம், இல்லைன்னா ஓம் சரவண பவாய நமக்கு கூட சொல்லலாம். சொல்லிவிட்டு ஒரு 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் அது நடக்கணும், அந்த கடன் தொல்லையெல்லாம் நீங்கணும், எதற்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அது சரியாகணும், அதற்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நாணயத்தை அந்த கல்லுப்பில் வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பூக்கள், செவ்வரளி பூக்கள் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் அந்த கல்லுப்புக்கு மேலே போட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சிட்டிகை அளவு குங்குமம் எடுத்துக்கோங்க. அந்த குங்குமத்தை கூட நீங்கள் வச்சிடலாம். ஒரு சிவப்பு நம்ம கலப்பது ரொம்ப நல்லது. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம முருகனுடைய படத்திற்கு முன்னாடி ஒரு சிவப்பு நிற துணி விரித்து இந்த கண்ணாடி பவுலில் நீங்கள் வச்சிடணும். அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கடன் தொல்லை தீரும். இந்த உப்பு பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நல்ல ரிசல்ட் கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க, ஒரே வாரத்துக்குள்ளே கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க, ஒரு மாதத்தில் கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த கல்லுப்பு பரிகாரம் அந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இங்கே செய்து பாருங்கள். முருகப்பெருமான் அருளோடு உங்களுக்கு கடன் பிரச்சனை அடைப்பதற்கான யோகத்தை அவர் தருவார். ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லது உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷனோட சம்பள உயர்வோடு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதேனும் ஒன்று பணம் வரவு கொடுப்பதற்காக முருகர் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு ஒரு வழி காட்டுவார். ஏன்னா பணம் வந்தால் தானே நம்ம கடன் கட்ட முடியும். அதற்கு முருகனே உங்களுக்கு வழி நடத்தி உங்களை செல்வார். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். எப்போதுமே செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அடைவதற்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதே போல் இப்போ கடன் நம்ம கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுக்க ஆரம்பித்தா தான் அது நமக்கு சீக்கிரமாக சரியாகும். இப்போ கொடுக்க முடியாது. நிறைய பேர் ஒருத்தவங்ககிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்ம 1000 2000 கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அவங்க வட்டியை தான் எதிர்பார்ப்பாங்க தவிர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோன்னா வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கவரோ அல்லது ஒரு பர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு அவங்களுடைய பேரை போட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு
ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ரூ. 50 ரூ. 100 ரூ. 500 நீங்கள் எடுத்து அந்த பேப்பருக்குள்ளே நீங்கள் வச்சிரணும். அந்த பர்ஸில் அல்லது கவரில் நீங்கள் வச்சிரணும். மதியம் 12:30 to 1:30 அந்த நேரத்தில் நம்ம வைத்தாலும் நமக்கு சீக்கிரம் கடன் அடையும். மற்றும் செவ்வாய் ஹோரை காலை 6 to 7, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் நம்ம வைத்தாலும் நமக்கு கடன் சீக்கிரம் வந்து அடையும். நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் செய்து வேணால் பாருங்கள். இப்போ அதே போல் வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் இந்த மாதிரி நகை அடமானம் வச்சுருக்கிறீங்க, இல்லை வந்து பேங்க்கில் ஏதாவது லோன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தன்று மதியம் போயிட்டு அந்த கடன் அடைக்கணும். 12 to 1:30 இந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் கடன் அடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சீக்கிரமாக அடைய ஆரம்பிக்கும். எப்போதுமே கடன் இருக்குன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதை அடைப்பதற்கான முயற்சி எடுக்கும்போது 100% முருகப்பெருமான் அருளோடு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்க. முருகனே உங்களுக்கு வந்து வரங்களை கொடுப்பாரு, வழிகளை கொடுப்பாரு. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த யோசனையுமே அவர் கொடுப்பாரு. ஸோ எல்லா கதவும் நமக்கு திறக்கப்படும். வாழ்க்கையில் பார்த்தா இருள் சூழ்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். முருகன் அருளோடு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடன் இருக்கிறவங்க வந்து இறைவன் மீது அன்பு வைத்து அருள் வைத்து நம்ம வந்து வேண்டிக்கிடணும். வேண்டிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த பரிகாரம் செய்ததுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை யார் மூலமாவது உங்களுக்கு வந்து உதவிகள் கூட கிடைக்கும். இது நிச்சயமாக நடக்கும். செய்து பாருங்கள். இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் செய்யலாம், அல்லது மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் செய்யலாம். இந்த கல்லுப்பில் வந்து எப்போ நமக்கு வந்து கலர் மாறுதோ, அழுக்கு படித்து சொல்லணும், தூசி படி சொல்லணும் இல்லையா, அந்த தூசி படிதோ அப்போ அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம செய்து கொள்ளலாம். இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 செவ்வாய் செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஒரு செவ்வாய் செய்தாலும் நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். கல்லுப்பு பொறுத்தவரை இந்த பரிகாரம் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாரம் விட்டு கூட பண்ணலாம், அல்லது வாரம் கூட பண்ணலாம். செய்து பாருங்கள். மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இது நடக்கும். இப்போ நீங்கள் வாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கல்லுப்பை எடுத்துருங்க. திங்கட்கிழமை சாயங்காலமே இந்த கல்லுப்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு கப்பில் வந்து அந்த கல்லுப்பை போட்டு தண்ணீரில் கரைச்சி இது கால்படாத இடத்துல வந்து விட்டுருங்க. அந்த மஞ்சள் அல்லது சுக்குத்துண்டு நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்களோ அதை எடுத்து பூஜை அறைக்குப்பையுடன் சேர்த்து போட்டுருங்க. அதில் இருக்கிற நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ₹1 நாணயமோ ₹10 நாணயமோ ₹5 நாணயமோ நீங்கள் எந்த நாணயம் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யும்போது புதிதாக செய்யுங்க. புதிதாக நாணயம் வைங்க, புதிதாக சுக்குத்துண்டு வைங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் மறுபடியும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இது எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா 6 to 9 வாரம் நீங்கள் செய்து பாருங்கள், அல்லது 6 மாதம் செய்யலாம். அதாவது மாதத்திற்கு ஒரு செவ்வாய் மட்டும் நீங்கள் செய்யலாம். முருகனை மனமுருகி பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா கடனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் முருகன். அதனால் நமக்கு நிச்சயமாக அது தீரும். நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் நினைத்து வழிபாடு செய்து பாருங்கள். மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. அனுபவத்திலே நான் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறத வைத்தும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது ஃபுல்லாக அனுபவ ரீதியாக சொல்கிறதான். ஏன்னா அனுபவம் தான் சிறந்த ஒரு பாடம் நமக்கு. முருகன் வந்து கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமும் முருகர் தான். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமும் முருகர் தான். நாணயத்தெல்லாம் நம்ம வந்து எப்போது முருகன் கோவிலுக்கு போகிறோமோ அப்போ தான் அங்கே இருக்கிற உண்டியில் நம்ம சேர்த்துடணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.